மற்றும் ஒரு அண்மை செய்தி. மனைவியை கொன்று துண்டாக வெட்டிய கணவன் அக்கம் பக்கத்தினரிடம் முன்னுக்கு பின் முரணாக பதிலளித்ததால் சந்தேகம் ஏற்பட்டு அவர் காவல்துறையினரால் கைது செய்யப்பட்டிருக்கிறார். விவரங்களை தர இருக்கிறார் செய்தியாளர் தங்கலிங்கம். வணக்கம் தங்கலிங்கம், இந்த சம்பவம் தொடர்பான முழு விவரங்களை வழங்கலாம். வணக்கம். குமரி மாவட்டம் 5 கிராமம் அருகே பால் குளத்தில் உள்ள குடிசை மாற்று வாரிய அடுக்குமாடி குடியிருப்பில் வசித்து வருவர் மாரிமுத்து. இவருடைய மனைவி சந்தியா. இவர்களுக்கு 2 குழந்தைகள் உள்ளனர். தூத்துக்குடியில் உள்ள மீன் நிறுவனத்தில் மரிய சந்தியா வேலை செய்து வருகிறார். அவர் நடத்தையில் கணவர் மாரிமுத்துக்கு தொடர்ந்து சந்தேகம் இருந்ததாக கூறப்படுகிறது. இதனால் மாரிமுத்துக்கும் மனைவி சந்தியாவுக்கும் வெறுப்பும் கோபமும் ஏற்பட்டதாக தெரிகிறது. அதே நேரத்தில் மரிய சந்தியாவும் கணவரும் தகராறில் ஈடுபட்ட பொழுது தனது கணவர் வேண்டாம் என்று கூறி கடந்த 4 நாட்களாக சந்தியா வீட்டில் இல்லை என்று கூறப்படுகிறது. இதனைத் தொடர்ந்து நேற்று மரிய சந்தியாவை தொலைபேசி மூலம் தொடர்பு கொண்டு 5 கிராமம் வர செய்த மாரிமுத்து அவரை வீட்டுக்கு வரவழைத்து சரமாரியாக தாக்கியுள்ளார். பின்னர் அவரை ஆட்டோவில் வீட்டுக்கு அழைத்து வந்ததாக கூறப்படுகிறது. அங்கு வந்த பிறகும் அவர்களுடைய கடும் வாக்குவாதம் ஏற்பட்டதாக தெரிகிறது. வீட்டில் உள்ள தொலைக்காட்சி பெட்டியை ஆன் செய்து அதிக சத்தத்துடன் வைத்து சண்டை வெளியே கேட்காதவாறு பார்த்து கொண்டதாகவும் தெரிகிறது. ஒரு கட்டத்தில் ஆத்திரமடைந்த கணவர் மாரிமுத்து கையில் வைத்திருந்த அரிவாளால் மரிய சந்தியாவை சரமாரியாக வெட்டி கொலை செய்ததாக தெரிகிறது. பிறகு கொலையை மறைக்க மனைவி தலையை தனியாகவும் உடலை தனியாகவும் வெட்டி பைகளில் அடைத்து வெளியே எடுத்து வரும்போது தெருவில் உள்ள நாய்கள் குறைத்த போது அக்கம் பக்கத்தினர் என்ன என்று விசாரிக்கும் பொழுது முன்னுக்கு பின்னா முரணான தகவலை தெரிவித்ததால் சந்தேகமடைந்த அவர்கள் 5 கிராமம் காவல் நிலையத்துக்கு தகவல் அளித்தனர். விரைந்து வந்த போலீசார் அவரை கைது செய்து விசாரணை செய்து வருகின்றனர். விவரங்களுக்கு நன்றி தங்கலிங்கம்.